எல்லோருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி பஹ்ரைன்ல ஒரு கடைக்கு போனேன். ஒரு ஐட்டம் வாங்குறதுக்குன்ட்டு, வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் நினைக்கல. போறதே போறது, சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமே நீங்களும் என் கூட இங்கே வந்து, இங்கே என்னலாம் இருக்குது அப்படின்னும் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்தேன். இந்த கடை வந்து அல்லன்வர் அப்படின்னும் சொல்றது. இந்த கடையில நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே இங்கே போய் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ்ன்னு கிடையாது. நார்மலாட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணாலும் இங்கே வந்து பார்க்கலாம். உள்ளாடி என்ட்ரு பண்ண உடனே அ இப்போ இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதனால நெறைய இந்த ஐஸ் பாக்ஸ் வந்து நெறையா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கூலா ஏதாவது நம்ம உள்ளாடி வச்சாச்சுன்னா, அது அப்படியே கூலாவே இருக்கும். அந்த ஃபோம் இருக்குல்ல, அந்த மாரி ஃபோம் பாக்ஸாட்டே இருக்குது. இது வந்து சென்டர்ல வந்து இந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி சைட்ல 2 சேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலா எதுக்குன்னா, அ இங்க வந்து இப்ப சம்மர் ஸ்டார்ட் பண்ணனால நெறைய ஸ்விம்மிங் ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் ஆட்கள் போகும்போது நெறைய இந்த கோல்டாட்டு குடிக்கிறதுக்குன்ட்டு ஏதாவது தண்ணி எல்லாம் நெறைய எடுத்துட்டு போவாங்க. இன்னுமே இங்க சம்மர்ல பிக்னிக் யாராவது போனாங்கன்னா எடுத்துட்டு போகுன்ட்டு நெறைய என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. இது வந்து சோலார் லைட்டு. நம்ம வெளியெல்லாம் மாட்டி வச்சாச்சுன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாமலே நமக்கு வந்து சூரியன்லேருந்து நமக்கு தேவையான இதெல்லாம் அது எடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நைட் வந்து எரியும். ஆக்சுவலா நம்ம வீடுகளெல்லாம் ஒரு சோலார் லைட்டு வெளிய வைக்கிறது நல்லது. அப்புறம் இது வந்து இந்த பைசைக்கிள் இருக்குல்ல, அத லாக் பண்றது. இன்னுமே நம்ம டூல்ஸ் நெறைய வெரைட்டீஸ் இங்க இருக்கும். அப்புறம் இது வந்து பிளேட் இருக்குல்ல, இந்த மாரி ஐட்டம்ஸ், பவுல் இதுவுமே நெறைய வெரைட்டீஸ், நெறைய டிசைன் அ எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவாட்டும் இருக்கும். ஆக்சுவலா நான் இது மட்டும் தான் 2 ஆனா வாங்குனேன். வேற நம்ம வீட்ல எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அ சும்மா அப்படி பார்க்குறதுக்கு அழகா இருக்குமா, அதனால அப்படி வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துறது. இது எல்லாமே நம்ம சூப்பு குடிக்கிறது. அப்புறம் இதெல்லாம் சர்விங் பவுல் மாதிரி க்ளோஸ் பண்ணி லிட்டெல்லாம் வச்சு அப்படி நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. இது என்னென்னா சாக்லேட் மோல்டு இருக்குல்ல அது. அப்புறம் இந்த நம்ம பிஸ்கெட்ல இல்லைன்னா ஸ்டிக் மாதிரி ஏதாவது ஒண்ணுல இந்த சாக்லேட்லாம் நம்ம டிப் பண்ணிட்டு அதில் வைக்கிறதுக்குமே கம்பி கம்பியாட்டு ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. இன்னுமே நெறைய வெரைட்டீஸ்ல வந்து அந்த மோல்டு வந்து இருக்குது. இது இந்த சாக்லேட்லாம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். அப்புறம் ஜெல்லியுமே நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாரி இதுகளெல்லாம் போட்டு வச்சாச்சுன்னா, அதுவுமே நல்லாயிருக்கும். கேக் பண்ணுறதுக்கு அந்த ட்ரே இருக்குல்ல, அதுவுமே நெறையா இருந்துச்சு. ஆக்சுவலா இது எனக்கு என்னன்னே தெரியல. இதில ஒண்ணு புதுசா ஒண்ணு இருந்துச்சு. என் பையன்ட்ட தான் கேட்டேன் இது என்னன்ட்டு. அது உள்ளுக்க ஆயில் மாரி இருக்குது. ஆக்சுவலா நான் நினைக்கிறேன் இது அ நம்ம சாப்பாடு இந்த பார்ட்டியெல்லாம் வைக்கும்போது கீழ வந்து சூடா இருக்கக்குன்னு ஒரு கேண்டில் மாரி வைப்பாங்கல்ல, அதுக்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் இது என்னன்னா, சாம்பிராணி. நம்ம ஊர்ல சாம்பிராணி போடுவோம்ல, அதே மாதிரி இவங்களும் வீடுகள்ல சாம்பிராணி போடுவாங்க. நம்ம ஊர்ல சாம்பிராணினா ஏதாவது ஒரு கடையில போனா 2 அந்த மாரி இருக்கும். 2 வெரைட்டீஸ் இருக்கும். இங்க ஏகப்பட்ட வெரைட்டீஸ். அதுவே ஒரு கடல்ன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இதுவுமே வந்து இந்த சென்ட் மாதிரி, அது ஆக்சுவலா இது வந்து வாசனைக்கு தான் ஒரு மாதிரி ஊதுபத்தி மாரி ஒரு லிக்யூட்ல போட்டு வைக்கிறாங்க. இதில தான் அவங்க அந்த சாம்பிராணி எல்லாமே கொளுத்துவாங்க. சின்னதாட்டு ஒரு கோல் வச்சுட்டு அதில அந்த சாம்பிராணி போடுவாங்க. இந்த உட்டன் இது நீங்க நம்ம ஊர்ல பார்த்துருப்பீங்க. போர்த்தீஸ்லயே நான் ஒருக்கா பார்த்தேன் நான். நம்ம ஊர்ல இது வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி இதில வந்து கொளுத்தி வைப்பாங்க. இது வந்து நான் பார்த்தோன்னே, மண் பாத்திரம் இருக்குல்ல நம்ம ஊர்ல, அதுவா இருக்குமோ அப்படின்ட்டு ஆசையா போய் பார்த்தேன். ஆனா அது சும்மா க்ளே தான். இது என்னன்னா, நம்ம அந்த பருப்பு அதெல்லாம் பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்துட்டு, அத க்ளோஸ் பண்ணுறதுக்குன்ட்டு இது ஒண்ணு வச்சிருக்காங்க. இது வந்து நார்மலான நம்ம ஜக் இருக்குல்ல, நல்ல பெரிய சைஸ்ல இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் என்னன்னா, குக்கீஸ்லாம் பண்ணுறதுக்கு டிசைன் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ, அந்த டிசைன்ல மாவ இதில வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா, அந்த டிசைன் வந்து குக்கீஸ்ல அ வரதுக்குன்ட்டு. அதுவே நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாட்டு இருந்துச்சு. அ பேடெல்லாம் பண்ணும்போது ஒரு டிசைன் மேல வரும்ல, அதே மாதிரி தான் இதுவுமே வந்து குக்கீஸ் பண்ணுறதுக்குன்ட்டு. அப்புறம் கேக் பண்ணுறதுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு நெறையா இருந்துச்சு. இதுவுமே குக்கீஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த மோல்டு தான். நம்ம பேடாலாம் கூட இதில வச்சு நம்ம டிசைன் இந்த மாரி வேணா வச்சுக்கலாம்.
நமக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்தா இதெல்லாம் ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குமா. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் நான் எடுத்தது. இந்த கடையை வீடியோ எடுக்கணும்னா எப்படியும் ஒரு 3-4 ஹவர்ஸ் நமக்கு வேணும். ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாட்டு இருக்கும். ரேட்டுன்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு கிடையாது. நார்மலாட்டு உள்ள ரேட் தான். இது வந்து டீ பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இதை பார்த்தோன்னே எனக்கு ஐ ஆம் லிட்டில் டீ பாட் அப்படி பாட்டு ஞாபகம் வந்துச்சுது. இது என்னென்னா சாஃப்ரான் கிரைண்டர் அப்படின்னு இருந்துச்சுது. நம்ம குங்குமப்பூவை வந்து ஏதாவது இதிலலாம் நம்ம போடும்போது சும்மா எடுத்து நம்ம போடுவோம்ல. இது வந்து அவங்க அதில் போட்டு லைட்டாக அரைச்சி போடுவாங்க போல். அதுக்குன்ட்டு அது ஒன்று இருந்துச்சுது. அப்புறம் இது நம்ம ஊரில் உள்ள ஊதுபத்தி தான். அது இங்கே நிறையா இருக்குது. இது என்னென்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம். இது வந்து தெர்மோகோல் இருக்குல்ல, அதில் நிறையா இந்த ஸ்டார், அப்புறம் பால் ஷேப்பில் இருக்குது, ரிங் ஷேப்பில். நம்ம வீட்டில் வந்து அகில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் ப்ராஜெக்ட் சோலார் சிஸ்டம் பண்ணுறதுக்குன்ட்டு இங்கே வந்து தான் நம்ம பிளானட்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டு பிளானட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்குன்ட்டு குட்டி குட்டி அந்த பால், அப்புறம் இது சாட்ரான் பண்ணுறதுக்கு அந்த ரிங் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கினது. அவன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாருங்கள், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதுவே எல்லாமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே அப்படி ஆசையாக பார்க்குறது. இது வந்து பேப்பர் வந்து டிசைனாக கட் பண்ணுறதுக்குள்ள சிசர். இது வந்து எராசர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து 4th 5th படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு 6 இதே மாதிரி எராசர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒன்றுன்ட்டு, அதாவது நல்ல மார்க்கு நான் வாங்கினேன்னா எனக்கு எங்கள் அம்மா தருவாங்க. அது அபூர்வமாட்டு நான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி எராசர்லாம் யார்கிட்டமே இருக்காது. அது வந்து டிக்ஷனரி மாதிரி ஒன்று சீட்டுக்கட்டு மாதிரி இருக்கும், ஒன்று குதிரை மாதிரி இருக்கும். மீதி 3மே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இது எல்லாமே ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல அது. அப்புறம் நிறைய பென் வெரைட்டிஸ் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பென் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்னதாக இருக்கும் போது அப்போ தான் இது ரொம்ப ஃபேஷனாட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. 3 கலர் 4-5 கலர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய கலர்ஸ் வச்சுருக்குது. இது வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதுக்குல எனக்கு இதை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போயிட்டுது. இது வந்து கலராக உள்ள ஸ்கெட்ச் வந்து ஒரே இதில் அப்படியே இருக்குது. பென்சிலுமே அதில் இருக்குது. இது வந்து என்னது, யார்ட்டையாவது போய் நமக்கு முதுகு கடிக்குன்னா எனக்கு அங்கே சொரிஞ்சு விடு, இங்கே சொரிஞ்சு விடுன்னு போய் கேட்போம்ல. இது நம்ம கையை வச்சு நம்ம சொரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் வந்து கடையில் இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு ரிங் கூட போட்டு வச்சுருந்துச்சு. முதுகெல்லாம் நமக்கு கடிக்குதுன்னா அதை வச்சே அழகாக முதுகை நம்ம சொரிஞ்சிடலாம். இது என்னென்னா இதுவும் செடி இருக்குல்ல. இதுவுமே இங்கே 2 ஃப்ளோர் உண்டு. ஒரு ஃப்ளோரில் நிறைய இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செடிகள் உண்டு. விலைன்னு கேட்டாச்சுன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பாட் வந்து 1000 rupees நம்ம ஊர் ரூபாய்க்கு அப்படி இருக்குது. இந்த செடிகள் எல்லாமே எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும் போது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இப்போ நிறைய போயிட்டுது. அப்போது நிறைய கேக்டஸ் எல்லாமே ரொம்ப ஆசையாக வாங்கி கொண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைப்பேன் நான். இங்கே இப்போ ஒரே கேக்டஸ் வெரைட்டி தான் நிற்குது. இனி நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். அங்கேயே வந்து அரிசி பருப்பு, குக்கீஸ், அப்புறம் கேக் இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் கொஞ்சமாக ஒரு சாக்லேட் வாங்கினேன். அப்புறம் ஒரு சிஸ்ஸர், இது ஏதாச்சும் இந்த மீனெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணக்குன்னு வாங்கினேன்னா. அப்புறம் இது வந்து சும்மா ஸ்டார் மாதிரி. ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாம்ப் ஆக்கும். அது ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்டிக்கர்ஸு எதுலையாச்சும் ஒட்டலாம்ல, அழகாக இருக்குல்ல, அதனால் இது எனக்கு வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து யாராவது சின்ன பசங்க வந்தாங்கன்னா நான் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன் எப்போவுமே. இது அதனால் ஏபிசிடி கார்டு வந்து அழகாட்டு ஒன்று இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று இப்படி வீட்டில் வாங்கி கொண்டு வச்சேன்னா பிள்ளைங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆசையாட்டு வாங்குவாங்கல்ல, அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் நான் 2 பவுல் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் அங்கே காட்டும் போதே, இது 2 பவுல் வாங்கினேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது எல்லாமே இந்த மாதிரி பவுல் வந்து நாசமாயிட்டுது. இதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்குன்ட்டு. அப்புறம் மெயினாக போனது இது வாங்குறதுக்கு தான். இது என்னென்னா நம்ம கதவு எல்லாமே சிலப்போ ஒழுங்காக ப்ராப்பராக நமக்கு க்ளோஸ் ஆகாமல்
க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா அது திறந்து திறந்து போகும் இந்த காத்துல. அப்படி திறக்காம அப்படி ஸ்ட்ராங்காட்டு க்ளோஸ் ஆகி இருக்கிறதுக்குன்னே இது வந்து ஒரு டேப் இது. இது வந்து நம்ம அந்த கதவு இல்லைன்னா விண்டோ இல்லைன்னா கபோர்ட்லலாம் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோன்னா அது டைட்டாட்டு அப்படி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டபுள் சைட் டேப் இருக்குல்ல அந்த மாதிரி மாடலில் இருக்கும். நம்ம போட்டு வச்சுனா நல்லா டைட்டாட்டு க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அது காற்றுலலாம் அப்படி திறக்கலாம் செய்யாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.